ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கோட ஹேட் யூ எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்திருப்பேன் இன்னும் ஒரு 2-3 எபிசோடு இதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு. பட் நாட் பிகாஸ் இந்த ஸ்டோரி சீம்ஸ் லிட்டில் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ அண்ட் ஹோப் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு. ஓகே, ட்ரஸ்ட் மீ, இதுவும் ஓபிபி மாதிரி லாங்காக தான் போகும்னு நினைக்கிறேன், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட. ஓகே, பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஜியா வந்துட்டு ஏன் ஒயன் இப்படி வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜாக்சன் வந்து கால் பண்ணியிருப்பார். அந்த டைமில் தயாங் வந்து ஒயன்கிட்ட எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் நீ தரணும், எனக்கு இன்றைக்கி வேணும்னு கேட்டிருப்பாரு. ஒயன் வந்து முடியாதுன்னதுமே தயாங் நீயே வந்து இன்றைக்கி எனக்கு கொடுப்ப அப்படின்ட்டுருப்பாரு. அந்த கேப்பில் ஜியா கிட்டே வந்து ஜாக்சன் வந்து ஒயனை கூட்டிகிட்டு வா, அப்போ தான் நான் உன்னை விடுவேன்னு சொன்னதுமே ஜியா உங்ககிட்ட வந்து பெக் பண்ணியிருப்பா, தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அவங்கள முன்னாடி போக வச்சுட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ ஒயன் அப்படியே அவளோட ரூம் மிரர் முன்னாடி உட்காந்துட்டு ரெடி ஆகிட்ருக்கா. ஒரு ரெட் கலர் கான்ட்ராஸ்டான கலரில் ஒரு ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டிருக்கா. அவளுக்கு நல்லா தெரியும் தயாங்க்கு சுத்தமாக பிடிக்காது, திட்டுவாங்கன்னு. இருந்தாலும் அவன் திட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப அடிக்டாக இருக்கனால அவள் அதையே போட்டுட்டு கொஞ்சம் பயத்தோடு ரெடி ஆகிட்ருக்கா. பட் அவளுக்கு ரொம்ப லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவளோட மைண்டில். எனக்கு ஒன்றுமே புரியல மாமா, நீ என்னை வச்சு என்ன பண்ணலான்னு நினைக்கிற? டெய்லியும் எனக்கு இந்த கொஸ்டின் ஓடிட்டே இருக்குது. இப்போ நான் உனக்கு முத்தம் தரலன்னு சொன்னதும் உடனே அக்கா கிட்டே போயிட்டு வா நம்ம அங்கே போய் கிஸ் பண்ணலான்ற. எனக்கு புரியல, அக்கா உன்னோட பேக்கப் ஆப்ஷனா இல்லை நான் உன்னோட பேக்கப்பா? ஆனால் நான் அதுக்கு ரெடியாக இல்லை மாமா. நீ ஒன்று என்னை சூஸ் பண்ணணும், இல்லைனா அக்காவை. நீ ஏன் என்னை விட இவ்வளோ வளர்ந்துக்கிட்ட மாடாக இருக்கான்னு எனக்கு தெரியலடா. நீ என்னை விட ஒரு 4 இயர்ஸ் பெருசாக இருந்தால் கூட நான் அம்மா அப்பா கிட்ட பேசலாம், கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. நான் எவ்வளோ சின்ன பொண்ணு தெரியுமா? என்ன பண்ணுறது, ஒன்று சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான். என் தம்பி அப்படி பார்த்துப்பான் இப்படி பார்த்துப்பான்னு சொல்லியே நான் உன்னை லவ் பண்ணிட்டேன். இப்போ அக்கா புதுசாக ஒரு பிரச்சனை. ஒருவேளை நீங்கள் அங்கே 2 பேரும் முத்தம் கொடுத்துட்ருக்கீங்களா? உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் இது வரைக்கும் நீ யார்கிட்டையும் கொடுத்ததில்லன்னு. கொடுத்துருப்பியா? ஐயோ ஒயன், ஆமாம், சீக்கிரமாக கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு வெளியில் ஓடி வரா. இங்கே அப்படியே வந்தா தயாங் செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு பிளாக் ஷர்ட்டும் அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு காருக்குள்ளே உட்காந்துருக்காரு. சியா அப்படியே ஒரு மாதிரி தயாங்கை பார்த்துட்டு மாமா வி ரீச்ட், இதான் இங்கே தான் நம்ம பார்ட்டி பண்ண போகிறோம். எனது பார்ட்டியா? எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜியா, சரியா? பார்ட்டினா ஒன்லி வித் பாய்ஸ். என் ஊரில் வந்து பாரு, ஒரு பொண்ணுங்க கூட பார்ட்டின்னு வந்துட்டு இருக்க மாட்டாளுங்க. மாமா இது அமெரிக்கா, எனக்கு தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. பட் இங்கே நம்ம ஒயனுக்காக தான் வந்திருக்கோம். ஒயனா? அவள் அடிக்கடி இங்கே வருவாளா என்ன? பின்ன அவளோட பிளேஸுன்னு சொல்லி ஸ்கூலில் எல்லோரும் ஓட்டுவாங்க. ஃப்ரைடே நைட் ஆனால் இங்கே வந்துடுவாள். அப்புறம் சாட்டர்டே சண்டே அவளோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் மண்டே தான் ஸ்கூலில் மீட் பண்ணி அங்கேருந்து நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன். இதெல்லாம் கேட்டாலே கடுப்பு மயிராகுது. மாமா ஒன்றும் இல்லை மேடம், கொஞ்சம் ரொம்பவே ஃபேஷன் ஹோலிக்கில். எல்லோரும் சொல்லுவாங்க நான் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டியதுன்னு. ஆனால் அவளை பார்த்து அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. நீ இந்தியாவில் பிறக்கலனாலும் உன்னை இந்தியா தாண்டி ஆக்குவேன் நான். ஒயன் ஆட்டமாக கேட்குதுடி உனக்கு? வாடி உன்னை வச்சுக்கிறேன். என்ன மாமா? ஒன்றும் இல்லை ஜியா. சரி நீ போய் பார்ட்டி பண்ணிட்டுரு, நான் வரேன். என்னது, ஏன் நான் மட்டும் போகணும்? அதான் உன் தங்கச்சி வரலையடி, வரட்டும், கூட்டிகிட்டு வரேன். மாமா ஐயோ எங்கள் இழுத்து அடிச்சிட போகிறோம். ஒயனே சீக்கிரம் வாடி. ஒன்று சொல்லட்டா? என்ன? இல்லை, நீங்கள் என்னை டீன்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது தெரியாமல் வந்திருக்கும் ஜியா. ஏன் ஹெசிடேட் பண்ணுறீங்க? நீங்கள் தான் சொல்லணும், சரியா? சரி ஜியா. சரி போகலாமா உள்ள? அதான் சொன்னேன், வரட்டும் போகலாம். அவள் வருவாளா? ஏன் நம்ம அவளை பற்றி எப்போவுமே கவலைப்பட்டுட்ருக்கோமாம்மா? அவள் வருவா, நீங்கள் வாங்க. இல்லை சின்ன பொண்ணு தனியாக
இல்லை வருவா. அவள் சின்ன பொண்ணு தனியாவா? அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பெஷலி பாய்ஸ். ஓத்தா. ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ம் எனக்கு எப்போ தான் விடிஞ்சு நாளைக்கு ஸ்கூல் டீச்சராக போய் அவளை பெண்ட் எடுக்கணும்னு தோணுது. ஆ இல்லை, உன் தங்கச்சி என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். நாளையிலேருந்து அவள் எப்படி இருப்பா, ஸ்கூலில் என்ன பண்ணுவா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குடி. அஸ் அ மாமாவா? ஆ ஓ, நாளைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே வேறு இல்லை? சரி வாங்க வாங்க, அதையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு எப்படியோ உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா தயாங்க. பட் தயாங்காக்கு இருக்கவே பிடிக்கல ஒயின் இல்லாமல். அப்படியே பின்னாடி பின்னாடி அவள் எப்படா வருவான்னு பார்த்துட்டே உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுமே ஜாக்சன் இவங்களை பார்த்துட்டு அப்படியே கேங்காக ஓடி வராங்க. ஹேய் ப்ரோ, ஹாய், ஐம் ஜாக்சன். ஹே ஜியா, திஸ் இஸ் யுவர் ஃபியான்சி ரைட்? ப்ரோ, உன்னை தான் ப்ரோ பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். வா ப்ரோ வா ப்ரோ, ஸோ ஹேண்ட்ஸம் ப்ரோ. பார்ட்டி வாங்க பண்ணலாம். டேய் வெள்ள பண்ணி, ஏசியோ என்னடி இது? ஜாக்சன் ஆக்ட் நார்மல். ஹீஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ இது மாதிரி பேசினாலாம். ஓ, எனக்கும் இந்தியாவில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க பிரதர். சாரி, ஐம் ஜாக்சன். கிம் தயோங், யுவர் நியூ பயாலஜிக்கல் டீச்சர். ஓ சியா, இது நீ சொல்லவே இல்லை. எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுது ஜாக்சன். ஓ, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஜியாவோட ஃபியான்சின்னு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவள் கிடைக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எஸ். அண்ட் வேர் இஸ் மை லிட்டில் பிரின்சஸ்? ஓத்தா டே. மாமா ப்ரோ, நான் உங்களை ஏதாவது போதர் பண்ணுறேன்னா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருந்தால் உன்னை மர்டர் பண்ணுறோன்னு பயமாக இருக்குது. ஜியா, ஜாக்சன் ஆக்சுவலாக அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். இந்தியாவில் ஒர்க் கிடைக்கலான்னு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தார். இப்போ ஓகே தான், ஹி வில் பி ஃபைன். ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் யூ டேக் யுவர் டைம், போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று ஜியா, வேர் இஸ் மை லிட்டில் பிரின்சஸ்? எனக்கு அவளை பார்க்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளோ வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஜாக்சன் நீங்கள் வா. ஃபைனலி பிரதர் ஹாவ் சம்திங் ஸ்பீக் வித் மீ. சொல்லுங்கள் தயோங், எதுக்கோ பேசணும் போல இருக்கா என்கிட்ட? லெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாய் உடச்சிருவேன். வாய் உடச்சிருவேன்டா. யார் யார் உனக்கு பிரின்சஸ்? மாமா நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். உன்னதான் ப்ரோ. ஏண்டா வெள்ளை பண்ணி? அக்கா பொண்ணுடா எனக்கு. ஒரு வெள்ளை பண்ணி என் முன்னாடி வந்து நின்று அவளே பிரின்சஸ்ன்னு சொன்னால் ஒத்துப்பனா நான்? எவ்வளோ நெஞ்செழுத்த இருக்க உனக்கு? இங்கே வா, ஏன் பின்னாடி போகிறீங்க வா. ப்ரோ இல்லை, அது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் முன்னாடி என் அக்கா பொண்ணை மட்டும் இழுக்கக்கூடாது, சரியா? அது பண்ணுற வரைக்கும் நான் அவனை நல்லா தான் பார்ப்பேன். அப்படி இல்லைனா அதோ போகிறான் பாரு வெயிட்ரு, அவன் கையில் ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்து மண்டையிலே வச்சிருவேன். சியா, நான் அதாவது தப்பாக சொல்லிட்டேனா சியா? இரு ஜாக்சன். மாமா, இப்போ நீ என்ன ஃப்ரெண்ட்ஸஸ்ன்னு சொல்கிறது இல்லையா? அது மாதிரி ஒயன் அவன் தான் லவ் பண்ணல. அவள் லவ் பண்ணுறான்னு ஒத்துக்கிட்டோம், நான் என்ன வேணாலும் சொல்ல அலோவ் பண்ணுறேன். மாமா அதை கேட்க நீங்கள், நான் யாரா? நான் அவள் மாமாடி அப்படின்னு அவன் சொல்லும் போது பின்னாடி நீங்கள் என்ட்ரி தரீங்க. ஜாக்சன் அப்படியே வாயை பொழகுறான். ஹேய் என்னடா இது இப்படி வரா? என்ன மாதிரி ஒரு வருஷனை நான் பார்த்ததே இல்லையே. அப்படின்னு தயாங் திரும்பி பார்த்தா ஒயன் அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுது. அங்கே முன்னாடி வரையும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது அந்த ட்ரெஸ் போட்டு வர்றதுக்கு. தயாங்க பார்த்ததுமே அப்படியே கொஞ்சம் கீழே கீழே இறக்கி விட்டுட்டு உள்ளே வரா. தயாங்க்கு செம்ம கோவம் இருந்தாலும் அப்படியே மனசுக்குள்ளே என்னவ மோனிகா அப்படின்ற மாதிரி வரா. ஸோ அவன் முறைக்க ஒயன் அப்படியே கிட்ட கிட்ட நடந்தே போயிட்டுருக்கா. ஃபைனலாக தயாங் கிட்ட வந்துட்டு தயாங் ஒரு மாதிரி பார்த்துட்டே, சியா ஒயன் என்னடி இவ்வளோ ஸ்டன்னிங்காக வந்திருக்க? இதுக்காக தான் என்னை நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு சொன்னியா? ஏன் நல்லா இல்லையா? மயிறு மாதிரி இருக்கு.
ஆ ஃபைனலாக ஒருத்தவங்க குறை சொல்லலையேன்னு பார்த்துட்டேன். சொல்லுங்கள் தயாங், உங்கள் குறைகளை நான் கேட்டுட்டு எப்பவும் போல் ஹா அப்படின்னு ஊற்றிட்டு போயிடுவேன். இதெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸு? சியா, நீ இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் சாரின்னு ஒன்று இருக்குது, அதை அப்படியே கட்டிகிட்டே நடந்து வந்தேன்னு வச்சுக்கோ. நீ இந்த பக்கம் வந்து இந்த மயிர் இந்த பக்கம் நடந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் உன்னை தான் அப்படியே காலில் விழுந்து தொட்டு கும்பிடுவேன்டி. இவளை என்ன என்ன பண்ணுவீங்க? என் செல்லத்தை பார்த்து அந்த டைலாக் சொல்ல எனக்கு மனசு வரலதான், இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும். அங்கே ஏதாவது செருப்பு இருந்துச்சுன்னா எடுத்து அடிப்பேன் அப்படின்னு சுத்தமாக மனசே இல்லாமல் தயாங் இந்த டைலாக் சொல்லிவிட்டு உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி ரெடியாக நிற்கிது, வெளியில் வந்துடும் டக்கு நின்று ஒரு வார்த்தை சொன்னான். அதை அப்படியே ஒரு மாதிரி பார்க்க முடியாமல் இந்த பக்கம் அப்படியே திரும்பிடுறான் தயாங். மாமா, ஏன் மாமா? அவளை எப்போவுமே அப்செட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சின்ன பொண்ணு தானே. சின்ன பொண்ணுன்னே சொல்லிட்டுரு. என்ன மாமா, அவள் பாருங்க அழுகிற மாதிரி நின்றுட்டுருக்கா. அழுகட்டும், கதறி அழுகட்டும், நான் அப்படி தான் பேசுவேன். ஒயன் இதெல்லாம் எப்போ தெரியுமாடி போடணும்? இந்த மாதிரி தான், இந்த மாதிரி துணிலாம் உன் புருஷன் கூட தனியாக முதலருவில் இருக்கும்போது இப்படி போட்டு டான்ஸ் ஆடணும். அதை விட்டுட்டு என்னை பாருங்கடா, என் தொடைய பாருங்கடான்னு இங்கே பாரு, அவள் காலை பாரு. நல்லா சிக்கன் 65 மாதிரி. எதுக்கிடி இதெல்லாம் காட்டுற? கடிங்கடா வந்து கடிங்கடான்னு காட்டுறியா? அப்படியா? அப்படிதான் காட்டுறியாடி? அப்படின்னு அவங்க சின்ன வந்து பிடிக்கிறான். நீங்கள் அதே மாதிரி அவனை பார்த்துட்டே நின்றுருக்கீங்க. திட்ட கூட தோணல இந்த மூஞ்சியை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு தான் இருக்கீங்க. அப்படி தாண்டி திட்டுவேன், அப்படிதான் திட்டுவேன். ஒக்காவை பாடுறி. நான் இங்கே வந்ததுலேருந்து என்ன காது அவளும் தான் போடுவா, அவகிட்ட தான் இருக்கு, நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இட்லி துணியெல்லாம். ஆனால் ஒரு நாளாவது அவளுக்கு கை அங்கே போயிருக்குமா, போடணும்னு தோணியிருக்குமா சொல்லு? நேற்று போட்டால நைட்டு மூவி பார்க்கும்போது நல்லா நெக்கு இங்கே வரைக்கும் இருந்துச்சுல்ல. அங்கே நான் மட்டும்தான் இருந்தேன் சரியா? அதனால் நான் சொன்னேன்ல புருஷன் முன்னாடி தான்னு. அப்போ நீ அவனுக்கு புருஷனா? மாட்டிட்டா. இங்கே பாரு, வீட்டுக்குள்ளே போடுறது வேற, வெளியில் போடுறது வேற சரியா? நீ உன் சிக்கன் 65 காட்டிகிட்டு இருக்க இங்கே வந்து, ஆனால் அவள் அப்படி காட்டல. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். புருஷன் முன்னாடி தான் காட்டணும்னா அப்போ நேற்று அவள் உங்கள் முன்னாடி காட்டினா நீங்கள் அவங்க புருஷனா? இல்லை, நான் அவள் புருஷன் இல்லை. அப்புறம் ஏன் அப்படி வருது? நீ பேச்ச மாத்தாதடி. எதுக்கடி 65 காட்டிட்டு இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்க? அக்கா, ஏன்க்கா கத்திக்கிட்டே இருக்கான் இந்த பையன்? மாமா, நம்ம இங்கே ஜாலியாக இருக்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல அதுவும் இல்லாமல் ஒயன் பாப்புலர் ஃபிகர் வேறு ஸ்கூலில், அவளை எல்லோரும் நாளைக்கு கிண்டல் பண்ணுவாங்க. பெரிய பாப்புலர் ஃபிகரு. ஒயன் இங்கே பாரு, மறுபடியும் சொல்கிறேன், என்னதான் நீ பாப்புலர் ஃபிகர் உலக அழகிய இருந்தாலும் ஒரு நாள் ஒருத்தங்கிட்ட தாண்டி நீ மாட்ட போகிற. அவன்தான் உன் அழகை ரசிப்பான் மேலேருந்து கீழே வரையும் சரியா? இப்போலாம் நீ ஆடிட்டுருக்கல எல்லோரும் பார்க்கணுன்னு, அதெல்லாம் வந்து டெம்ப்ரவரி தான். ஒரே ஒருத்தன் அவன் மட்டும்தான் உன்னை பார்ப்பான், அவன் மட்டும்தான் உன்னை ரசிப்பான், மிச்சவங்களாம் உன்னை போடணுன்னு தாண்டி நினைப்பாங்க. அக்கா, மாமா என்ன மாமா ஆளும் சைஸும் பாப்புலர் ஃபிகராமா காது மேலே விட்டன் வை, அவ்வளோதான். என்னடி க்யூட்டாக பார்க்குற? இப்படி பார்த்தா பாரு, அட்வைஸ் பண்ணுறதை விட்டுருவேனா? லாஸ்ட்டாக ஒரு அட்வைஸ். நான் கேட்க மாட்டேன், போதும், இதுவரை கேட்டதே போதும். நான் சொல்லுவேன், நான் கேட்க மாட்டேன். நான் சொல்வேண்டி, நான் கேட்க மாட்டேன். அக்கா விட சொல்லுக்கா. நான் சொல்வேண்டி, ஏன்க்கா அது கேட்காது? என் வாய் பேசும். என் வாய் பேசுண்டி. அக்கா இங்கே பாரு, மோனிகா அப்படின்னு புருஷா முன்னாடி ஆடு ப்ரைவேட்டா, இதே கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. இங்கெல்லாம் வரக்கூடாது, கால் 2 உடைக்கப்படும். அப்புறம் க்யூட்டாக வந்து நின்ட்டாவே கிஸ் வச்சிட்டேன்னா என் மேலே தப்பு இல்லை. தயம், அங்கே இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு டைலாகு, கொஞ்சம் லவுடாக சொல்லுங்கள். ஏன் எதுக்கு சொல்லணும்? இல்லை, எனக்கு மட்டும்தான் அந்த டைலாக் கேட்டுச்சு, அக்காவுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன்.
அது கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்ன திமுறா? சொல்ல முடியாது. இப்போ சொல்கிறீங்க நீங்கள். உனக்கு கேட்டுச்சுல? ஆமாம். கேட்க வேண்டியதோ கேட்டால் போதும். வேறு யாரும் அது கேட்க வேணாம். அது கேட்க டிசர்வும் இல்லை போடக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். எங்கள் அம்மாவுக்கும் இப்படி போட்டால் பிடிக்காது. அப்படியா? என்ன இப்போ சொல்லு. போட மாட்டேல்ல இது மாதிரிலாம்? போட மாட்டேன். வெரி குட் பேபி கேர்ள். இந்தா என்னோட கோட். நானே கேட்கணும்னு நினச்சேன். உன்னோட கோட் கொடு, நான் போட்டுக்கிறேன். ஹே, இங்கே என்ன நடக்குது ஜியா? என்ன? நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். என்னாச்சு மாமா? இல்லை, நான் என் கோட் கழட்டி அவளுக்கு தரேன். மாமா அப்படி ஒன்றும் அசிங்கமாக ஒன்றும் இல்லைல்ல? என் கண்ணுக்கு தெரியுது, பிள்ளைங்க கண்ணுக்கு தெரியாது. அவளுக்கு அப்படி தான் அப்படியே பின்னாடி இருந்து ஏற்றி விடுவாளுங்க. வாவ் நல்லா இருக்குடி, இப்படி போய் நின்றுனா அந்த பையன் விழுந்துருவாண்டி அப்படின்னு. பசங்களுக்கு தான் தெரியும் எது கரெக்டாக எது தப்புன்னு. என்ன சியா? சரி மாமா, நீங்கள் உங்கள் கோட்டை கழட்டி கொடுங்க. என்னடி வயன் போட்டுப்பல்ல கோட்டு? நான் போட்டுப்பேன், கொடுங்க. இந்த ராஸ்கலை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் அப்படியே அதுக்கு மேலே போட்டுட்ருக்கா. ஸோ தயாங்க அப்படியே ஒயனையே பார்த்துட்ருக்கான். அப்போ சியா அப்படியே தயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, எவ்வளோ நேரம் நம்ம இங்கேயே நின்றுட்டுருப்போம். அவளோட பிஸ்னஸை மைண்ட் பண்ணாமல் கொஞ்சம் என்னோட பிஸ்னஸையும் மைண்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். மாமா, ஷால் வி கோ? நம்ம டான்ஸ் பண்ணலாமா? ஏய், இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு அவள் அந்த குட்டி பொண்ணு ஒயனையை விட்டுட்டா எப்படி? 3 பேரும் ஒன்றாவே இருக்கலாம். இல்லை மாமா, ஆக்சுவலாக அவளுக்கு ஜாக்சன் இருக்காங்க, ஸோ பிரச்சனை இல்லை. அக்கா, என்ன ஒயன், ஜாக்சன் கூட போய் பேச மாட்டியா? அப்போ நீ மாமா வேலை தான் பார்த்துட்ருக்க சியா? இல்லை, இதில் என்ன தப்பு இருக்கு மாமா? அவன் பேசணுன்னு ஆசைப்பட்றான், அதனால் அவள் போய் பேசட்டுமே. நம்ம யார் இடையில? ஒயனுக்குமே பிடிக்கும் அவன்கிட்ட பேசுறதுக்கு. ஒயன் அப்படி தானே? அக்கா அக்கா அது சொல்லு ஒயன், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒயன் ப்ளீஸ். என்ன ஒயன், உங்கள் அக்கா சொல்கிறது உண்மையா? உனக்கு ஜாக்சன்னா ரொம்ப பிடிக்குமா? அக்கா என்னக்கா, ஒரே ஒரு டைம் ப்ளீஸ். ஏய், இங்கே பாரு, அங்கே என்ன லுக்கு? அவளை அவங்ககிட்ட கேள்வி கேட்குறா, நான் தானே கேட்குறேன். என்ன பாரு. சொல்லு, உனக்கு ஜாக்சன் பிடிக்குமா? அவங்க கூட போக போறியா? இல்லை, எனக்கு பிடிக்காது. ஏய் வயன், எனக்கு பிடிக்கும். ஓ, அப்படி போயிடுவேன் இப்போ. மாமா, அதான் அவள் பிடிக்கும்ட்டால, நீங்கள் வாங்க அப்படின்னு தயாங்க அப்படியே இழுத்துட்டு போகிறான். தயாங்க இருந்தாலும் அப்படியே கோவமாக உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக போகுது. தயாங்க அப்படியே தூரமாக போயிட்டுருக்காரு. நீங்கள் அங்கேயே நின்று தயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு அவன் மனசில் வந்துருச்சு. ஹேய், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா உங்ககிட்ட தனியாக பேசுறது? ஃபைனலி யூ ஆர் அலோன் நவ். ஏய் ஹாய். ஜாக்சன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம ஓரமாக போய் நின்று பேசலாமா? எனக்கு உன் கூட நிறையா பேசணும். ஆமாம். என் தலை எழுத்து. எங்கள் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது. என் கையை பிடிக்கிறான் ஜாக்சன். ஏன் நான் பிடிக்கக்கூடாதா? ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. என்ன நீ உன்னோட இந்தியன் மாமா மாதிரி பண்ணிகிட்ருக்க? அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இடையில அவர் இழுக்க வேணாம். ஹீ இஸ் பர்ஃபெக்ட், ஓகே? ஹே, கூல் கூல் கூல். எதுக்கு இவ்வளோ கோவம்? சரி சாரி, நான் அப்படி பேசல. சரி, நம்ம அங்கே போய் உட்காந்து பேசலாமா?
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இதை தயாங் பார்த்துட்டு அப்படியே ஜியாவை டைட்டாக கட்டி பிடிக்கிறான். அ, மாமா என்ன நான் ஆச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓகேவா? இல்லை, நான் ஓகே இல்லை மாமா. ஆ ஆ நான் 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 ஓகே தான், நான் ஓகே தான். ஜாக்சன், ஏன் என் கூட பேசணும்னு இப்போல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்களாம்மா அக்காட்ட? ஏன் அவங்க கூட நான் பேசக்கூடாதா? இந்த ஸ்கூல்லேயே நான் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமான. ஏய் என்னாச்சுடி? தண்ணி ஏதாவது குடிக்கிறியா? இல்லை ஜாக்சன், எனக்கு அதெல்லாம் வேணாம். ஓ, இவன் தான் அழகா? இவன் என் மாமாவை பார்த்துருக்கானா? அவன் எவ்வளோ அழகாக இருப்பான்னு எனக்கு தெரியல போல். ஸோ ஜாக்சன் பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு அவன் லவ் பண்ண பொண்ணே ஒயன் தான். அவன் அப்ரோச்சும் பண்ணியிருப்பான். பட் ஒயன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பான் தயங்க லவ் பண்ணுறனால ஒன் சைடடாக. ஸோ இடையில அப்படியே ஜியா பேசி 2 பேரும் பேட்ச் ஆகிருப்பாங்க. இப்போ அவனோட மைண்ட் செட் என்னென்னா, எல்லாருமே வேணாம், ஒயன் மட்டும் போதும், அவளே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம், லாயலாக இருக்கலான்ற மைண்ட் செட்டோடு தான் உட்காந்துருக்கான். ஸோ ஒயன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஒயனுக்கு எதுக்கு நீ என்ன அப்படி பார்த்துட்ருக்க? எனக்கு எதுவுமே புரியல. திடீர்னு கால் பண்ணி சடனாக பார்ட்டிக்கெல்லாம் கூப்பிட்ற. இங்கே பாரு ஜாக்சன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்போ ஸ்கூலில் என் கூட ஒன்றாரு இரு. என்ன பேசுகிற நீ? நான் ஏன் உன் கூட ஒன்றாரு இருக்கணும்? ஏய், உனக்கு அது ஞாபகம் இருக்கா? நீ 9th படிக்கும் போது உன் கையை பிடிச்சி உன் கண்ணத்துலேயே அப்படியே நச்சுன்னு ஒன்று கொடுத்து லவ் யூடின்னு. அதெல்லாம் எனக்கு இப்போ பேசிக்கிட்டு. ஆமாம், நீயும் அக்காவும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கல்ல. எனக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் அகெயின் பேச்சப் இருக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீங்கள் 2 பேரும் பேச்சப் ஆயிடுறீங்களா? நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்தீங்க தெரியுமா? ஏன் நீ அக்காவை விட்டுட்டு போன? நீ அக்காவை விட்டுட்டு போனனால தான் அந்த சண்டாளி என் புருஷன்கிட்ட வந்தான். நீ பேசாமல் அக்கா கூடயே. என்னது? சீ, உங்கள் அக்கா கூடயா? ஹே, என்னாச்செல்லாம் பேசுகிறேன் நீ? எப்போவுமே நான் வந்து இந்த பழைய புக்கெல்லாம் படிக்க ஆசைப்பட மாட்டேன். ஆல்ரெடி அதை நான் கிழிச்செறிஞ்சிருப்பேன், கசக்கியிருப்பேன், என்னென்னமோ பண்ணியிருப்பேன்னு வெய். அதை எடுத்து படிக்க தோணுமா? எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அழகான புக்கு உன்ன மாதிரி வேணும். வாய்ப்பே இல்லைங்கிறேன். உங்கள் அக்கா எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். எப்பா அப்புறம் அங்கே மாமன் கோச்சுப்பா, என்னை வந்து அடிப்பான். எப்படா ஏன் பொண்டாட்டி? அப்படிலாம் எங்கள் மாமா சொல்ல மாட்டார். அவர் ட்ரூ லவ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். நான் இப்போவும் சொல்கிறேன், அக்கா உங்களை தான் நினச்சிட்ருக்கா தெரியுமா? டெய்லியும் நைட்டு ஏய், நாளையிலேருந்து 1 hour என்னை வந்து என் கூட பேசு சரியா? ஸ்கூலில் அப்படின்னா உன்னை நான் இந்த மாதிரி நைட்லாம் கூப்பிட்டு டார்ச்சல் பண்ண மாட்டேன். உங்கள் அக்காவையும் விட்டுருவேன். என்கிட்ட மட்டும் பேசல, அப்புறம் அவ்வளோதான். இதென்ன புதுசாக இருக்குது? ஓத்தா உட்காந்து சிரித்து பேசிகிட்ருக்க. எவ்வளோ தைரியம் இருக்குடி உனக்கு? இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். உங்கள் அக்கா வேற தடவிக்கிட்டு. மாமா சொல்லுசியா, ஏன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேறீங்க? என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ என்னை டைட்டாக கட்டி பிடிச்சிங்கல்ல, அந்த இதுலேயே தெரிஞ்சிருச்சு நீங்கள் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு. அதை நான் கோவத்தில் கட்டி பிடிச்சதுடி. அதில் எப்படி உனக்கு லவ் தெரியும்? ஓ, இவ வேற, நான் எப்படி இவ்வளோ கழட்டி விடுறது? எனக்கு என் ஒயன்தான் வேணுமே. எவ்வளோ தைரியமாக இருந்தால் என் முன்னாடி எங்கள் அக்காவை கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுவான். அப்புறம் இதுக்கு என்கிட்ட முத்தம் கேட்டான். எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? அங்கே பாரு எப்படி கட்டி பிடிச்சிட்ருக்கான். அவள் அப்படியே புதஞ்சிருவா போலையே, அப்படியே என் புருஷன் உடம்புக்குள்ளே போயிடுவா போல. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. உனக்கு நான் வேணுமா இல்லை எங்கள் அக்கா வேணுமாடா தயாங்க் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே வெறுப்பாகுது. நீங்கள் அப்படியே ஜாக்சனோட கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடலாமா? ஏய் சீரியஸ்லி டான்ஸா? ஆடலாம். ஓ, இந்த வெள்ளை பண்ணி வேற. ஒரே நிமிஷம். டே நல்லா இருக்கடா மூஞ்சி.
டே கொஞ்சம் பவுட்ரு போட்டு விட்றா. டே நல்லா இருக்க ஸ்ப்ரே அடி. என் கூட டான்ஸ் ஆட ஒத்துக்கிட்டாடா. சரி இதோ வந்துடுறேன். ஏ வேன் வா அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சிட்டு லைட்டாக அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க மெதுவாக. அது பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. தயோங்க்கு செம்ம கோவம் வருது. சியா இன்னும் கட்டிப்பிடி, நம்ம நல்லா டான்ஸ் ஆடுறோம். மாமா என்ன ஆச்சு இன்னைக்கு உங்களுக்கு? ஓ நான் அவாய்ட் பண்ணுறேன்னு சொன்னதுமே மனசு கஷ்டமாக இருக்கா? ஐயோ இவ வேற முடியலடா டே. ஆமாம் ஜியா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இன்னும் கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸோ வயனும் ஜாக்சனும் அப்படியே தயோங் பக்கத்தில் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஹே வயன், ஜாக்சன், நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. சியா என் கூட தானே டான்ஸ் ஆடிட்டுருக்க, எதுக்கு இந்த டைலாக், தேவையில்லாத டைலாக்? அப்படியாக்கா, நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக இருக்கோமா? தேங்க்யூ. திருப்பி நீங்கள் 2 பேரும் க்யூட்டாக இருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியாதுக்கா, சாரி. ஜாக்சன், நான் நல்லா ஆடுறேன்னா இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னு ஜாக்சனை ஒரு மாதிரி தள்ளிட்டே தயாங்க நக்கலாக பார்த்துட்ருக்கீங்க. தயாங்க்கு செம்மையாக கோவம் வருது. வயன், உன்னை எவ்வளோ பக்கத்தில் பார்ப்பேன்னு என்னால் நினச்சி கூட பார்க்கலடி. ரொம்ப அழகாக இருக்க. ரொம்ப யார் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணு, ரொம்ப நல்லா இருக்க. ரியலி? ஜியா, ஒரு 5 மினிட்ஸ், எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. நான் ஒன்று அடிச்சுட்டு வரேன் இரு. மாமா எங்கே போகிறீங்க? 5 மினிட்ஸ் இரு வரேன் அப்படின்னு அப்படியே பல்ல கடிச்சிட்டு அந்த கூட்டத்தில் அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. தயாங்க்கு ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு 4 பெக் எடுத்து அடிக்கிறான். வயன் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டே, இதுக்கு மேலே போனால் எனக்கு தான் பிரச்சனை. ஜாக்சன் போதும், இவ்வளோ டான்ஸ் போதும், பார்க்கலாம். ஹே வயன், ஒன் மோர் ப்ளீஸ். எனக்கு போதும் ஜாக்சன், நான் ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு பயத்தோடவே தயாங்க க்ராஸ் பண்ணி ஓரமாக இருக்க ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், போத் 2 பேரும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். உள்ளே போனதுமே ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே 2 கப்பிள்ஸ் நல்ல வேலைத்தனம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி சவுண்ட் வருது. ஐயோ தப்பான டைமில் வந்துட்டனோ, இப்போ என்ன பண்ணுறது? எந்த பாத்ரூம்குள்ளே இருக்காங்கன்னு வேறு தெரியலையே. இப்படி சவுண்டு போடுறாங்க. பேபி என்ன பேபி நீ? இன்னும் பேபி. ஓ மை காட், ஐ ஆம் த லக்கியஸ்ட் பேபி. என்ன இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. சடனாக அப்படியே வயன் பின்னாடி யாரோ வந்து ரொம்ப க்ளோஸாக நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வயிற்று டக்குன்னு டைட்டாக கிராப் பண்ணுறாங்க. யார்? உனக்காக ஊர்லேருந்து வந்த உன் மாமாடி. தயோங், ஏய் திரும்பாத, எனக்கு மூஞ்சியை பார்க்க கூட பிடிக்கலடி அப்படின்னு அப்படியே கழுத்துக்கிட்ட வந்து அவங்க வாயை வச்சு அப்படியே மெதுவாக காதுகிட்ட பேசுகிறான். வெறும் காற்று மட்டும் கேட்குது. வயிற்ற நல்லா அப்படியே தடவுறான். தயோங், என்ன வேணும் உனக்கு? இங்கே என்ன பண்ணுற? அதை நான் கேட்கணும். என்னை நல்லா டென்ஷன் பண்ணி விட்டுட்டு இங்கே என்ன நடி பண்ணிகிட்ருக்க? என்ன அவனை உனக்கு ரொம்ப பிடிச்சதா? நல்லா பேசினானா என்னை விட? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? என்னை விடு, நான் வெளியில் போகணும். எதுக்கு போகணும்? நீ இங்கேருந்து போவே கூடாது. நானும் இங்கேருந்து போக மாட்டேன். என்ன பைத்தியமா? இங்கே என்ன பண்ண போகிற 2 பேரும்? அங்கே நீ அவன் கூட என்ன பண்ணிட்டு இருந்தியோ அது என் கூட பண்ணு. நல்லா இழிச்சு பேசுகிற. யார் உனக்கு அவன்? கையை பிடிக்கிறான், உன் கண்ணை பார்க்குறான். நான் கூட இப்படிலாம் பண்ணதில்லை. பண்ண விட்டுருப்பியா என்ன? நான் எங்கே விட்டுருக்கேன்? நீயே நிறைய டைம். அதெல்லாம் கணக்கில் இல்லை. அதெல்லாம் நீ இஷ்டத்துலேயே உனக்கு இருக்காதுடி. நானாக பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி
உன் கையை பிடிக்கிறான், நீ அப்படியே உட்காந்துட்டு இருக்க. ஆ ஆ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவங்க இங்கே பாரு, வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிப்போ. முடியாது முடியாது, எவ்வளோலாம் உன்கிட்ட நெருங்கி பேசலாம், உன் மாமானா நான் பேசக்கூடாதா? உனக்கு என்னதான் ஆச்சு சொல்லு. அது நான் கேட்கணும்டி, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு நிறையா இருக்குது கேட்க. எனக்கு ஒன்று இருக்குது, அது மட்டும் கிடச்சா எனக்கு போதும், மிச்சத்தெல்லாம் நானே பார்த்துப்பேன். என்ன எனக்கு எப்போ தருவ மொத்தம்? புரியல. நான் கேட்டது எப்படி கிடைக்கும்? எனக்கு வேணும் இப்போ. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் தரமாட்டேன். நானும் சொன்னல நீயா தருவேன்னு. அது எப்போ தருவேன் தெரியுமா? நீ அக்கா கிட்ட எதுக்கு ஹோப் கொடுத்துட்ருக்க? இங்கே பாரு, நான் பேசிகிட்ருக்கேன், பேசுறது மட்டும் கவனி, வேறு எதுவும் பண்ணாத. பண்ணுவேன். நம்மள செம்ம கூத்தில் இருக்கண்டி பேபி. எப்படி நீ அவன் கூட அந்த வெள்ளப்பண்ணி மாதிரி இருக்கும், அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? நான் நல்லா இல்லையா? நான் அழகா இல்லையா? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? பாரு, அவனை உனக்கு பிடிச்சிருக்காடி, நல்லா அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவனை பிடிச்சிருக்கா உனக்கு? நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை. நான் எப்போ சொன்னேன்? நீ உட்காண்ட்ருந்தது அப்படி தாண்டி இருந்தது. அப்புறம் என்ன 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 சொன்ன? என் டான்ஸ் நல்லா இருக்கான்னு அவங்ககிட்ட கேட்குற அப்படின்னு அப்படியே பின்னாடி பிடிச்சி அமுத்துறான். தயோங், நான் கேட்கலான்னு நினச்சியா? அங்கே நின்றுட்டு உங்கள் அக்கா கூட நின்றுட்டு ஒவ்வொரு செகண்டும் உன்னை தான் பார்த்துட்டு இருந்தேன். எத்தனை டைம் சிரிச்சா தெரியுமா நீ? இதில் 3 ஐ கான்டாக்ட் வேறு. அதெல்லாம் விடு, அதை நான் அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சொன்னேன்? நாங்கள் 2 பேரும் பக்கம் க்யூட்டாக இருக்கோமா? நல்லாவே இல்லடி, சீரியஸாக சொல்கிறேன். அப்படி இருந்தால் அவன் பக்கத்தில் அவன். நான் அதெல்லாம் கேட்கல. நீ கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். என்ன வாய்? அப்படியே அவன் இங்கே வைக்கிறான், இடுப்பில் வைக்கிறான். அப்படியே நீயும் நானும் ஒன்றும் போடாமல் உன்னை நிற்க வச்சு அவன் தொட்ட அந்த இடத்த அப்படியே தண்ணி வச்சு கழுகணும் போல இருக்கு எனக்கு. அப்படி இருக்கு எனக்கு. எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க தயம் நீ? நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. நீ கேட்டதுக்கு மட்டும் நான் சொல்லணுமா? இப்போ என்ன சொல்லணும்? அதுக்கு முன்னாடி எனக்கு கொடு. நீ அவனுக்கு கொடுத்துருவியோன்னு எனக்கு பயமாக இருக்கு. என்ன கொடுத்துருவேன்னு பயமாக இருக்கு? எங்கேயாவது அவன் கேட்டுற போகிறான், நீயும் இழுத்து அடிச்சிட போகிற. என்னை பார்த்தா அவங்களுக்கு அப்படியா இருக்கு? நான் அப்படி பண்ண மாட்டேன். சரி, அப்போ எனக்கு கொடு. எனக்கு பண்ணுவல்ல? முத்தம் வேணுடி, எனக்கு கொடு. முடியாது. ஏன்டி? ஏன் தரமாட்ட? எனக்கு தெரியும்டி. உனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது. இப்போ சொல்கிற, ஏன் எனக்கு தரமாட்ட? எனக்கு வேணும்டி, எனக்கு முத்தம் வேணும். இப்போ கூட எல்லாம் பைத்தியம் ஆயிடுவேன். இப்போ கூட இங்கே பாருங்க, நான் தரமாட்டேன். ஏன்னா நீ எங்கள் அக்காவுக்கு ஃபேக் ஹோப் தரீங்க. கூட என் கூட இப்படிலாம் இருக்கீங்க, பொசசிவ் ஆகுறீங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? அப்படியே நான் முத்தம் தரமாட்டேன்னதுமே உடனே வாடி நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணலான்னு அவளை கூட்டிகிட்டு வரீங்க. என்ன நான் பேக்கப்பா இல்லை அக்கா பேக்கப்பா? ஓ, உனக்கு இதுதான் பிரச்சனையா? ஆமாம், எனக்கு இதுதான் பிரச்சனை. ஒன்று அவகிட்ட சொல்லுங்க, இப்போதைக்கு நம்ம இப்படி இருக்க வேணான்னு. இல்லைன்னா என்னை முழுசாக அவாய்ட் பண்ணிடுங்க. என்னாலலாம் ஒரு சைடு ஆப்ஷனாகவும் இல்லை என் அக்காவை ஒரு சைடு ஆப்ஷனாகவும் வச்சு பார்க்க முடியாது. ஓ சரி, உங்கள் மனசு வச்சுட்டு சொல்லுங்கள், நீங்கள் அக்காவை லவ் பண்ணுறீங்களா? என்ன? கண்ணாடியில் என்னோடய ஃபேஸ் தெரியுது, அதை பார்த்து சொல்லு. நீ அக்காவை லவ் பண்ணுறியா? 1% லவ் இருந்தால் கூட நீ சொல்லலாம், ஆமாம் அவளை லவ் பண்ணுறேன்னு. 100% இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன ட்ராப். ஆனால் என்னை பார்த்து சொல்லணும்.
அவளை நீ அவ்வளோ லவ் பண்ணுற இல்லை உனக்கு பிடிக்காதான்னு அப்படின்னு சொன்னதுமே மெதுவாக அப்படியே உங்கள் கழுத்துலேருந்து தயாங்க அப்படியே எஞ்சி கண்ணாடியை பார்க்குறான். வயனோட ஃபேஸ் அப்படியே ஃப்ளாட் ஆகி அவளோட கண்ணத்தோட கண்ணை வச்சு அப்படியே சாய்க்கிறான். 2 பேரும் அப்படியே கண்ணாடியே பார்த்துட்ருக்காங்க ஒரு 5 மினிட்ஸ். சொல்லுங்க சொல்லுங்க மாமா. ஆ நீங்கள் அவளை 1% ஆச்சு லவ் பண்ணுறீங்களா? ஏய் ஏன்டி இவ்வளோ அழகா இருக்க? என்னால் உன்னை பார்த்துட்டு வேற ஒருத்தவங்கள நினைக்க கூட முடியலடி. ஆமா என்ன கேட்டுட்டு இருந்த? அதுதான் அக்காவை 1% அது லவ் பண்ணுறீங்களா? என்னை பார்த்து சொல்லணும். கிடையாது, 1% கூட கிடையாது. நான் அவ்வளோ லவ் பண்ணல அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணாடியிலே பார்த்துட்ருக்கீங்க தாயாங். அவனும் அப்படியே இன்னும் டைட்டாக பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறான். என்னடி இப்போ நீ கேட்ட பதில் வந்துடுச்சுல, ஹாப்பி இல்லை? இப்போ நீ என்னை குடுக்குறேன்னு சொன்னதை 2 பேரும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே நின்று எவனும் டிஸ்டர்ப் பண்ண வரமாட்டான். உங்கள் அக்காவும் வீட்டுக்கு போயிடுவா, இந்த வெள்ளப் பண்ணியும் வீட்டுக்கு போயிடட்டும். நீயும் நானும் மட்டும் இங்கே. எனக்கு வேண்டியது உங்ககிட்ட இருக்கு, உனக்கு வேண்டியது என்கிட்ட இருக்குடி. அதை 2 பேரும் மாற்றிக்கலாம். திரும்ப இல்லை, என்னால் முடியாது. ஏன்டி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணணுமா இப்போ? அது எனக்கு இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நீ கொடுத்துரு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஏன் இவ்வளோ வெறி பிடிச்ச மாதிரி இருக்கீங்க? அப்போ அக்காட்ட போய் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என்னடி சொல்லணும்? அது உங்களுக்கே தெரியும். ஏய் நில்லு. அவகிட்ட என்ன சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். நான் பேக்கப்பாக இருக்க விரும்பலை. அவகிட்ட சொல்ல வேண்டியது சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து போகலான்னு போகிறீங்க. தயாங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே வாலில் பின் பண்ணி உங்கள் கழுத்தை அப்படியே பிடிச்சிட்டு, என்ன சொல்லணும்? நான் விளையாடுறியா? அவள் தத்தை பண்ணிக்கிட்டானா? அது ஏன் பிரச்சனை இல்லை, அவள் பாவம். அவகிட்ட சொல்லுங்க, இப்போதைக்கு லவ் பண்ண வேணாம். அது எனக்கு தெரியல, அது நான் சொல்லக்கூடாது. நீங்களே சொல்லுங்க. வயன், எனக்கு தெரியும் நீ சொல்ல மாட்டேன்னு. எனக்கு தெரியும், எனக்கு அப்பவே தெரியும். என்னடி தெரியும் உனக்கு? என்னால் எப்படி சொல்ல முடியும்? அவ்வளோதான் லவ் பண்ணலன்னு சொல்கிறீங்களே, என் ஃபேஸை பார்த்து இப்போ சொன்னீங்கல்ல, அப்பயும் அவகிட்ட சொல்கிறதுக்கு என்ன? வயன், எனக்கு தெரியும் நான் இப்படி தான் ஏமாறுவேன். என் தலையில் அப்படி எழுதியிருக்கு. எனக்கு தெரியும், உன்னை விடுங்க. ஏய் ஒரு நிமிஷம் இரு. அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியும்ல. எங்கள் அக்காட்ட போய் சொல்வாடி. அவ சொன்னா என்ன பிரச்சனை? எது உண்மையோ அது சொல்கிறதுக்கு தப்பு இல்லை. பொய் சொன்னாதான் தப்பு. அதுதான் கடைசியில் ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். நீங்கள் போய் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக அழுதுகிட்டே அப்படியே வெளியில் நடந்து போயிடுறீங்க. ஸோ தயாங்கோ அப்படியே வெளியில் வந்ததுமே சியா அப்படியே ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, தயாங் உங்களே பார்த்துட்ருக்க. சியா அப்படியே தயாங்கோட செஸ்ட்டில் படுத்துருக்கன்னு. மாமா எங்கே போயிட்டீங்க இவ்வளோ நேரம்? சியா, அது வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்களா? நீங்கள் ஓகேவா? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து எதாவது குடிக்கலாம். சரி வா சியா. எனக்கு தெரியும் நீ அக்காட்ட சொல்ல மாட்டேன்னு. நான் தான் இன்னும் 1 சைடாக லவ் பண்ணி நீ என்னை யூஸ் பண்ணிக்கலான்னு தான் நினச்சிருக்கல்ல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் நினச்சேன் நீ வெளியில் வந்ததுமே அப்படியே அவகிட்ட எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்வேன்னு. ஆனால் நீ அவள் கூடயே போகிறல்ல அப்படின்னு நீங்கள் அப்படியே வெளியில் போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறீங்க. செம்மையாக மழை வேற ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக நீங்கள் வெளியிலே உட்காண்ட்ருக்கீங்க, மலையிலே அப்படியே மேலேயே பார்த்துட்டு. கொஞ்ச நேரம் கழித்து திடீர்னு சியா அப்படியே வெளியில் அழுதுகிட்டே ஓடி வரா. சியா என்னாச்சு? வயன்
நான் வீட்டுக்கு போகிறேன், நீ மாமா கூட வந்துடு என்ன. ஹே இரு, என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி அழுதுகிட்டே போகிற? யார் ஒன்று என்ன சொன்னா? அந்த ஜாக்சன் ஒன்று ஏதாவது சொன்னானா? இல்லடி, நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு வீட்டுக்கு போகணும், ரூமில் போய் இருக்கணும்னு தோணுது. நீ வா என்ன, நான் போகிறேன். ஹே இரு சியா, என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ அழுகிற? ஒயன் அப்படின்னு டைட்டாக ஒயன் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, என்னால் முடியல, நான் மாமாவுக்கு எவ்வளவோ கம்ஃபர்ட் கொடுக்கலாம், எவ்வளவோ கிட்ட லவ்லாம் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நிறைய எஃபர்ட்லாம் போட்டுண்டி. ஆனால் இன்றைக்கி கரெக்டாக என்னோடய ஃபர்ஸ்ட் நான் முத்து கொடுக்கலான்னு போகும்போது அவர் என்னை ரொம்ப கத்திட்டார். என்ன சொன்னார் தெரியல. இப்போதைக்கு இது மாதிரிலாம் வேணாம், ஃபஸ்ட்டு மேரேஜெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணட்டும், எங்கள் அம்மாவும் ஓகே சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலான்ட்டார். எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல ஒயன். ஏன் அவர் சடனாக இப்படி மாறிட்டார்? என்ன அப்படியா சொன்னா? ஹே எனக்காக சண்டைலாம் போடாதடி, அவரும் பாவம் தானே, அவங்க அம்மாவுக்கும் நம்ம அம்மாவெல்லாம் பிடிக்காதில்ல, அதை மைண்டில் வச்சுட்டு சொல்லியிருப்பார். நீ எதுவும் கேட்காது, நான் வீட்டுக்கு போகிறேன். சியா டாக்ஸி வந்துடுச்சு, நான் போகிறேன் அப்படின்னு அவள் ஃபாஸ்ட்டாக அழுதுகிட்டே போயிடுறா. நீங்கள் அப்படியே மலையிலே நின்றுட்டுருக்கீங்க. என்ன நடந்துச்சு இப்போது? அப்போ உண்மையாகவே சொல்லிட்டானோ? நான் சொல்ல மாட்டேன்ல நினச்சேன். ஐயோ சியாவை பார்க்க வேற பாவமாக இருக்கே. ஒயன் தயோக் வா, கிளம்பி வீட்டுக்கு போகலாம் வா. அது அக்கா அவள் ரீச் ஆயிடுவா, நீ வா வீட்டுக்கு போகலாம். போதும் எங்கள் ஆடினது, வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, வாடி அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு காரில் போய் உட்கார வைக்கிறான். 2 பேரும் அப்படியே நனைஞ்சிருக்கீங்க. நீங்கள் அப்படியே தயங்கியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் ட்ரைவ் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் போயிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனவே பார்த்துட்டு உங்கள் லிப்பை அப்படியே கடிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறது? சொன்ன மாதிரியே அக்காவை அவன் சொல்லி அனுப்பிச்சிட்டான். இப்போ மொத்தம் கொடுக்கலாமா? வேணாம், பயமாக இருக்குது, ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி தெரியுதே. ஐயோ அப்படின்னு அவங்க நகத்தை கடிச்சிட்டு விண்டோஸ் வழியாக பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கார் ஸ்டாப் ஆகிடுது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அம்மா கால் பண்ணுறாங்க. இந்த டைம்லையா? உனக்கு தெரியாதா, இங்கே நைட்டாக இருக்கும்போது அங்கே மார்னிங்காக இருக்கும்டி. ஹலோ. ஓ ஐயோ ரொம்ப கோவமாக இருக்கும் போலையே. சொல்லுமா. நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இல்லை ஆமாம் நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஜாயினிங். ஒயனா? அவள் தூங்கியிருப்பா. ஒயனை மட்டும் கேட்குறாங்க, என்ன மட்டும்? அக்கா நேமே வரலையே. கன்ஃபார்ம் இவனை லவ் பண்ணுறான். ஆமாம், அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ? இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன். சரி உடம்பு பார்த்துக்கோ, அப்பாவை கேட்டதோ சொல்லு. பை. தயோங் என்ன, ஆர் யூ ஓகே? நான் பார்த்தா எப்படி இருக்கு? ஓகே இல்லாத மாதிரி இருக்கா? எல்லாத்துக்கும் ஓகே தான். எனக்கு ரொம்ப குளிருது, ட்ரைவ் பண்ண முடியல. ஸோ ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணலாம். பின்னாடி போய் உட்காரலாம் வா. இல்லை நான் வரல. என்ன வரமாட்டியாடி? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே இறங்கி பின்னாடி காரில் போய் உட்காடுறீங்க. அவன் ஏறி உட்காந்ததுமே உங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக உட்காடுறான். அப்போவே இப்படி காலுக்கு நடுவுலலாம் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது வயனுக்கு. என்னாச்சு? நல்லா தான் போயிட்டுருக்கு. என்ன ரொம்ப குளிருதுடி வயன் அப்படின்னு
அப்படியே திரும்பி ஒயனே பார்த்துட்ருக்கா. ஒயனும் அப்படியே வெட் ஹேரோட தயாங்கே அப்படியே சாஞ்சு பார்த்துட்ருக்கா. தயாங் சொல்லுடி அப்படின்னு மெதுவாக அவனோட ஐஸ் ஒயனோட உதட்டு மேலே படுது. எதுக்கு என்ன அப்படி பார்க்குறீங்க? நீ என்னை கூப்பிட்ட உன் உதட்டால, அப்போ உன் உதட்ட தானடி பார்க்கணும். கண்ணையும் பார்க்கலாம், ஆனால் கண் என்னை கூப்பிடல, உன் உதட்ட தானே கூப்பிட்டுச்சு. சரி சொல்லுங்க, என்ன சொல்லணும்? என்ன ஆச்சு? அக்கா ஏன் அழுத்துட்டே போனா? நீ என்ன சொல்ல சொன்னியோ அதை சொல்லிட்டேன். என்ன என்ன சொன்னீங்க? உனக்கு தெரியும் இல்லடி, எதுக்கு நடிக்கிற? நீங்கள் ஓகேவா? அவள் அழுத்தத்தை பார்த்தா கஷ்டமாக இருக்கா? அவள் அழுத்தத்தை விட நீ அழுத்துட்டு போனதை பார்த்தா தானே கஷ்டமாக இருக்கு. என்ன சொன்னீங்க? அவள் அழுததை விட நீ என்னை ஒரு மாதிரி சொல்லலையாடா அப்படின்னு பார்த்துட்டு போனல நான் வெளியில் வந்தப்ப, அதான் வலிச்சுது. என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. கூப்பிட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிட்டேன், எனக்கு இப்போதைக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அப்படியா? என்ன அப்படியா? அப்படின்னு அவன் அப்படியே பார்க்குறான். அப்போ வயன் அப்படியே மெதுவாக போய் அவன் லிப்லே சாரி தயாங் அப்படின்னு லைட்டாக ஒரு முத்தம் கொடுத்துட்டு பின்னாடி போகலான்னு போகிறா. தயாங் அப்படியே பேக்கிட்ட பிடிச்சி அவளை இழுத்து மடியில் உட்கார வச்சு நல்லா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தயாங் மாமா மாமா சொல்லு, மாமா மாமா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல சொல்ல அப்படியே மேலே உள்ள உதட்ட அப்படியே கடிச்சு இழுக்கிறான் மெதுவாக. அப்படியே வயனும் கடிக்கிறா தயாங்கோட உதட்ட. இவ்வளோ நாள் இந்த கிஸ்ஸுக்காக தான் பிறந்த மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. அவனோட மடியில் உட்காந்துட்ருக்கனால அவனுக்கு கீழே ஏதோ பண்ணுது. அவனால் ஒரு இடத்துல உட்காரவே முடியல. அப்படியே மெதுவாக ஜம்ப் பண்ணி அப்படியே உட்காந்து பண்ணிகிட்ருக்கா. தயாங் விடுற மாதிரி தெரியல. 1/2 hour ஆகுது, அப்படியே 1 hour ஆகுது. 2 பேரும் மாற்றி இப்படி கடிச்சிக்கிட்டே இருக்காங்க. மெதுவாக தயாங்க்கு அப்படியே பின்னாடி வயனோட ஸ்கர்ட்டை மேலே இழுத்து விட்டுட்டு அப்படியே பின்னாடி ஃபுல்லாக அப்படியே அமுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஆமா என்ன இப்போ ஹாப்பியா நீ? ஒரு தடவை எனக்கு நீ கொடுத்துட்ட, என்னை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டுடி. இதுக்கப்புறம் நீ நினச்சாலுமே உன்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. மாமா அது வந்து இப்போ எப்படி உனக்கு மாமான்னு வருது? இப்போ எங்கடி போச்சு உன் ஈகோலாம்? அப்படின்னு அப்படியே மெதுவாக கீழேருந்து கடிச்சு இழுக்கிறான். மாமா டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம். 30 வருஷம் இந்த முதல் மொத்தத்துக்காக தான் காத்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளே முடிச்சிடலாமா? அப்போ இன்னும் எவ்வளோ நேரம்? என்னை விட்டால் மயக்கம் போடுற வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன்டி, நீ எதுவும் சொல்லக்கூடாது. ஆமாம் வீட்டில் தேடுவாங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு 30 வருஷம் நான் வெயிட் பண்ணிகிட்டு காத்திருந்து இப்போ கிடைக்கிற மொத்தத்தை பற்றி தான் இப்போ கவலை. மாமா போதும் மாமா அப்படின்னு சொல்ல அவளை விடாமல் அப்படியே ஒரு கேப் விடாமல் அப்படியே கடிச்சு இழுத்துட்டே இருக்கான். 2 பேரும் மாறி அப்படியே சுண்டை இழுத்துக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு 2 hours கிட்ட 2 பேரும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. த நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே உங்கள் பெட்லேருந்து எழுந்துக்கிறீங்க. ஐயோ என்ன இது இவ்வளோ டயர்டாக இருக்குது. ஏய் நீ எங்கடி போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க 3 பேரும்? உனக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சுடி, நான் சொன்னேன்ல. ஆமாம் எப்போம்மா நான் வந்தேன்? நல்லா கேளு, நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? என் தம்பி வரான் ஊர்லேருந்து, அவன் போகிற வரைக்கும் நீ கொஞ்சம் ஒழுக்கமாக இரு, நைட் ஆனால் வீட்டில் தங்குற பொண்ணா இருன்னு சொன்னேன் இல்லடி? என் மானமே போச்சு. அம்மா சாரிம்மா, இதை காரணம் காட்டிட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாமல் இருந்த உன்னை வெட்டிடுவேன். இன்னைக்கு உன் மாமாவுக்கு வேறு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல், ஸோ நீ போய் தான் ஆகணும். அப்படியா? அப்போ நான் எப்படி போகாமல் இருப்பேன்? என்ன பேசுகிற நீ?
அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஆ இல்லைன்னா மாமா திட்டுவாரல்லம்மா. ம் என்னடி இது உதடு? இப்படி சவப்பாக இருக்குது, அங்கங்கே தோல் உறிஞ்சு. என்னாச்சு? அப்படியா இருக்கு அப்படின்னு திரும்பி கண்ணாடி பார்த்தா அங்கங்கே அப்படியே ரத்தமாக இருக்குது. ஐயோ, எப்படி கடிச்சு வச்சுருக்கான். எனக்கு இப்போ வந்தால் எனக்கு முத்தம் கொடுத்தா நல்லாயிருக்கும், கொஞ்சம் மருந்து போட்டு விட்ட மாதிரி. ரொம்ப நேரம் நேற்று இந்த மாதிரியெல்லாம் நான் மூவியில் கூட பார்த்ததில்ல. எங்கேருந்து இவ்வளோ வித்தை கற்றுட்டு வந்திருக்கான்? ஒரு முத்தத்துக்கே இவ்வளோ நேரம் பண்ணுறானா? அப்போவோ வயன். அம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா, நான் எக்ஸ்பயரான லிப் ஷேட் எடுத்து போட்டுட்டேன். அந்த லிப்ஸ்டிக் தான் இப்படி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். உன் அழகை இப்படியே பண்ணி கெடுத்துக்கோ. ஆல்ரெடி நல்லா லட்டு மாதிரி தானே என் பிள்ளைய வளர்த்தி வச்சுருக்கேன். எதுக்கிட்டே உனக்கு மேக்கப் எல்லாம்? அம்மா சரி விட்டுமா. என்னடி காலையிலே நெளிகிற? போய் குளிச்சுட்டு வா. சரி, நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிட்டு குளிச்சுட்ருக்கீங்க. நேற்று நைட் நடந்ததெல்லாம் நினச்சி ப்ளஷ் ஆகிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தலையெல்லாம் துவட்டிட்டு ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஷர்ட் பட்டன் ஒன்று கூட போட முடியல. இன்னைக்கு என்ன, என்னால் ஒரு பட்டன் கூட போட முடியல. அந்தளவுக்கு அவன் பண்ணி வச்சுட்டான் நேற்று. ஐயோ, ஒரு பட்டன் கூட போட மாட்டேங்குதே அப்படின்னு திரும்பி நின்றுட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் வேணா போட்டு விடுவா? தயோங், நீங்கள் எப்போ உள்ள வந்தீங்க? இதுக்கப்புறம் அப்படி தான் கேட்காம உள்ள வருவேன். யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, நீங்கள் போங்க. பார்த்து என்ன சொல்ல போகிறாங்க? யாரும் எதுவுமே சொல்ல முடியாதுடி. அக்கா அதை பார்த்துட்டா யாரும் எதுவும் சொல்ல முடியாதுன்றல்ல. இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? நேற்று நடந்ததில் கொஞ்சம் பாதி பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். இப்போவா? என்ன இப்போவா அப்படின்னு கேட்குற? எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம். அது வந்து இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் டே. நான் இவ்வளோ நாள் ஒர்க் கிடைக்கலான்னு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். இந்த ஷர்ட் இதான் இன்றைக்கி போட்டு போகலான்ட்ருக்கேன். நீ வந்து எனக்கு இது போட்டு விட்டனா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்டி. இங்கே வா, போட்டு விடு. ஏன் இதெல்லாம் நான் பண்ணணும்? ஏன் பண்ணணும்னா என் ஸ்பெஷல் டே. ஸோ உங்ககிட்டேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த நெக்கெல்லாம் என்கிட்ட வேணாங்கிறது சரியா? போட்டுடுன்னு சொல்லிட்டா அப்படியே அழகாக க்யூட்டாக வந்து போட்டுவிட ஆரம்பிச்சிடணும். வா, கிட்டவாடி. அது வந்து நானே இங்கே பட்டன் போட முடியாமல் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பட்டனை நீ போட்டுவிட்டு உன் பட்டனை நான் போட்டு விட்றேன். வாடி அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சி இழுத்து அவன் பாட்டுக்கு பெட்டில் உட்காந்துடுறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீ எனக்கு போட்டு விடு. இல்லை, நான் போட்டு விடல. ஏய், அகைன் கேட்குறேன். வை யூ ஸோ டிஸொபீடியன்ட்? பேபி கேர்ள், நான் சொன்னா நீ அதை பண்ணணும். நான் சொல்கிறேன்ல, இது என் ஸ்பெஷல் டேன்னு. ஒரு பட்டன் கூட போட்டு விட மாட்டியாடி? நான் என்ன பெருசாக தான் கேட்குறேன்? ஒரு பட்டன் தானே கேட்குறேன். நீ போட்டு விட்டா இந்த டே நல்லா இருக்கும்னு தோணுது. அது எப்படி தோணும்? அது எப்படி தோணும்? அதுதான் எனக்கு புரியல. நான் போட்டு விட்டா எப்படி? நைட்டு சொல்கிறேன், போட்டு விடு. இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்க வேணாம். நைட்லாம் நான் உங்ககிட்ட பேச வர மாட்டேன், எனக்கு படிக்க நிறையா இருக்குது. நைட்டு நீயே என்னை தேடி வருவ, நான் அதை அப்புறம் பார்த்துக்கிறேன். போட்டு விட்றி, வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டக்க போகிறீங்க. அவன் டக்குன்னு உங்கள் 2 காலை அப்படியே விரித்து மடியில் உட்கார வச்சுக்கிறான். ஐயோ, நான் சட்டி கூட போடலையே. ஒயன் தயோங், சட்டி போடலையாடி? இல்லை,
என்ன போடலை? ஏன் இப்படி பண்ணுற? காலையில் கூட நான் நல்லவனாக இருக்க விட மாட்டியா? போகும்போதே மூடாக தான் போகணுமா? நான் ஃபர்ஸ்ட் பீரியட் ஃபுல்லாக இதாண்டி எனக்கு ஞாபகம் வரும். சட்டி போடாம ஒயன். சரி, நான் போய் போட்டு வரேன். மூடிட்டு உட்காரு, நல்லா இருக்கு அப்படின்னு இன்னும் அப்படியே உங்கள் இடுப்பை பிடிச்சி ஒரு மாதிரி அவனோடது அட்டாச் ஆகுற மாதிரி உட்கார வச்சுக்கிறான். உங்களால் சுத்தமாக முடியல. மாமா மாமா பட்டன் தானே போட்டு விடணும், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? போட்டு விடுறி, அதானே உட்காண்ட்ருக்கேன், போடு. சரி, முடியல, என்னை விட்டுடு, நான் போகணும். ஹேய், போட்டு விட்டால் உன்னை விட்டுருவேன், சிம்பிள், போடு. ஐயோ, நீ ஏண்டி சட்டி போடாம? ஐயோ ஒயன். தயோங், யாராவது வரக்குள்ள சீக்கிரம், எனக்கு கண்ட்ரோல் ரொம்ப நேரம் தாங்க முடியாது, சீக்கிரம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல் பட்டனும் அவனை பார்த்துட்டே போடுறீங்க. ஸோ தயோங், நான் போட்டுட்டேன். எங்கே ஓடுற? நீ எனக்கு போட்டுட்ட சொன்ன மாதிரி நான் உன்னோட தப்பு போடணும். இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு அப்படியே திரும்பி கீழே பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே அப்படியே உட்காடுறான். அப்போ உங்கள் ஸ்கர்ட்லாம் அப்படியே முன்னாடி தூக்கிடுது. தயோங், நான் போட வேணாமா? நீ எப்படி அழகாக க்யூட்டா பட்டனை போடுறீன்னதும் போட்ட, நான் உன்னை ஏமாத்தின மாதிரி இருக்காது? தயோங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முதல் பட்டன் போட வரான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு 2 ஷர்ட்டை அப்படியே விலக்கி விட்டுட்டு உள்ளே அப்படியே கை விட்டு நெக் ஃபுல்லாக தடவ ஆரம்பிக்கிறான். மாமா அம்மா என்ன பண்ணுற நீ? நேற்று நைட்டு என்ன பண்ணோம்? மாமா வா, இப்போவும் அதே பண்ணலாம், ஸ்கூலுக்கு இன்னும் 1 hour இருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடவிட்டே மறுபடியும் உங்கள் உதட்ட அப்படியே கடிக்க ஆரம்பிக்கிறான். நீங்களும் அப்படியே அவனோட பின்னாடி மண்டையெல்லாம் பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க காலையிலேயே. எனக்கு ஆல்ரெடி அந்த இடம்லாம் ரொம்ப கடிச்சு ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்ணுற நீ? தள்ளு. அப்போ எனக்கு மட்டும் எப்படி இருக்கு? நீ மட்டும் ஒன்றுடி பாரு எப்படி கடிச்சு வச்சிருக்கன்னு. யாராவது வந்துட போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு காலையிலே 2 பேரும் ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹே வயன், தயாங், சாப்பிடுவாங்க 2 பேரும். எங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் ரூமில் இருந்துட்டு வெளியில் வரதே இல்லை. அம்மா வரம்மா அப்படின்னு அப்படியே ஷர்ட்லாம் மறைச்சிட்டு உள்ளே ஓடி போயிடுறீங்க. தயாங்க ஒரு மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அப்படியே சிரிச்சுட்டே, ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிடுச்சு, சரி தோக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வெளியில் வந்துட்டு காலையில் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிக்கிறீங்க. சியா மட்டும் அப்படியே சோகமாக இருக்கா. ஸோ நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கிளம்பலான்னு வெளியில் போகும்போது, சியா 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 இரு 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 நீ நீ ஓகேவா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உனக்கு தெரியாதா வயன்? ஓகே புரியுது, பட் நீ இன்னைக்கு வரணுமா? உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, பேசாமல் வீட்லேயே இருந்துருடி. ஏன்? என்னோட மாமாவே ஆஃபீஸ் அங்கே போகிறாரு ஸ்கூலுக்கு, நான் வீட்டில் இருக்கணுமா? எதுக்கடி இப்போ நீ என்கிட்ட எரிஞ்சு விழுகிற? சியா இங்கே பாரு, நான் நல்ல மூடில் இருக்க, ஸ்பாயில் பண்ணாத. நீ நல்ல மூடில் தான் வயன் இருப்ப, பிகாஸ் தயாங் காலையில் உன்னோட ரூம்லேருந்து வந்தார். ஐயோ இவ பார்த்துட்டாளா? என்ன பேசிகிட்டு இருந்தீங்க காலையிலேயே? நானும் பார்க்குறேன், ரொம்ப நேரமாக அவர் உள்ளேருந்து வெளியில் வரல. ஆக்சுவலாக சியா, என்ன எப்படி இருக்கடி? நீ ஓகேவா? மாமா நான் ஓகே தான். நீங்கள் பார்க்க ஓகே இல்லாத மாதிரி இருக்கு. சாப்பிட்டியா காலையில்? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சாப்பிட்டியான்னு ஃபஸ்ட்டு நான் கேட்க சொன்னேனாடா உன்னை? இவனுக்கு முத்தமே கொடுத்துருக்கக்கூடாது, அது தப்பாக போச்சு. பாத்தியா, முத்தம் கொடுத்ததும் ஆடுறான். மாமா சரி, நான் ரொம்ப நேரம் பேசினா உங்களுக்கு பிடிக்காது, நான் போகிறேன். நான் காரில் வெயிட் பண்ணுறேன். வயன், நான் காரில் வெயிட் பண்ணுறேன், வா. சரி
அப்படின்னு சொன்னதுமே தயாங்க அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படியே வாலில் பின் பண்ண மாதிரி கையை வச்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே அவங்க நகத்தையே கடிச்சிட்டு, ம், ஏய் என்னாடி என்ன என்ன நான் எதுவுமே சொல்லலையே, நம்ம புலம்பிகிட்ருக்க. ஆ காலையிலேயே அவன்கிட்ட கேட்குறா மாமா உன் ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு. சொல்லு. என்ன சொல்லணும்? என்ன பண்ணிட்டு இருந்தோமோ சொல்லு. ஆ இல்லை எனக்கு புரியல. நான் உதட்ட கடிச்சிட்டு இருந்தேன், மாதிரி நீ எனக்கு கடிச்சிட்டு இருந்த, மேலே கழுத்தெல்லாம் தடவுனேன். ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? கேட்டா அழுவா. ஆனால் எனக்கு இன்னும் அந்த மூடே போகல அப்படின்னு அப்படியே கழுத்தில் இருக்க சட்டையை பிடிச்சி ஒயனோட கழுத்தில் அப்படியே நசுக்கிட்டு இன்னும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மாமா மாமா அமைதியாக வர்றி. மாமா மாமான்னு கேட்கும் போதெல்லாம் கூப்பிடாத, இப்படி உதட்ட கடிக்கும் போது மட்டும் மாமான்னு வரும். இருங்க நான் சொல்கிறது. ஏய் அமைதியாக வர்றி அப்படின்னு விடாமல் அங்கே ஒரு 10 நிமிஷம் 2 பேரும் மாறி மாறி பண்ணிக்கிறாங்க. தயாங்க ஒரு மாதிரி கொடுக்க ஆரம்பித்ததும் ஒயனுக்கு ஒரு மாதிரி ஆகி கரெக்டாக அங்கே யாரோ வர சவுண்ட் கேட்டு தள்ளுங்க. ஐயோ நேற்று நைட்லேருந்து எவ்வளோ நேரம் தள்ளுங்க. ஏய் ஒயன் எங்கடி போகிற அப்படின்னு நிறுத்தி இன்னொரு டைம். எவ்வளோ டைம்? ஒரு டைம் சிக்னல் கொடுத்துட்டா அந்த டைமில் நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டே தான் இருப்பேன். எவ்வளோ டைம்லாம் கேட்காத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போய் காரில் உட்காந்துடுறீங்க. ஸோ அப்படியே ஸ்கூலுக்கு போனதுமே நீங்கள் உங்கள் பெஞ்சில் அப்படியே படுத்துடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உங்களை சுற்றி வந்து உட்காந்துட்டு, ஹே ஹே ஒயன் என்னாச்சு உனக்கு? ஃபேஸில் ஏதாவது ரேஷட் ஏதாவது வந்துடுச்சா? இல்லை இன்னைக்கு யாரும் என்னை பார்க்காதீங்க. ஹேய் நீ ஏதோ கேடி வேலைத்தனை பண்ணியிருக்கடி. உன்னோட வீட்டில் வேற உன் மாமா ஸ்டே பண்ணுறாங்கன்னு. அவளை தூக்குங்க. விடுங்கடி. ஷீனா ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடி உதடு லிப்ஸ்டிக் போடாமலே இவ்வளோ சவப்பாக இருக்கு? யார் சொன்னா நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன்? யாருக்கிட்ட கற்று கட்டுற? ஹீரா என்ன நீ ஸ்கூலுக்கு படிக்க வந்திருக்கோமா என்ன? நீ அடிக்கடி சொல்லுவல்ல ஸ்டடீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ உனக்கு இது இம்பார்ட்டனா? போய் படிக்கிற வேலையை பாரு, இதிலெல்லாம் நீ வராத. நேற்று என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்தது? அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. இங்கே பாருங்கடி, ஓரத்தில் ஒரு பல்லோட அச்சு இருக்கு. ஐயோ இங்கே பாருங்க, என்னை ஓட்டிகிட்டு இருக்காதீங்க. அப்புறம் அவ்வளோதான். என்ன பண்ணுவ? உங்கள் மாமா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு போய் இன்னொரு கிஸ் வாங்கிட்டு வருவியா? காலையிலே பார்த்தோண்டி, ஸோ ஹேண்ட்ஸம் தெரியுமா? அப்படியே உள்ளே நடந்து வராங்க, எல்லாருமே அவரை தான் வச்சுக்கணுவாங்கன்னு பார்க்குறாங்க. எவனாடி அப்படி பார்த்தா? நீ லிஸ்ட் எடுத்து வை, எல்லார்கிட்டையும் பர்சனலாக நான் போய் சொல்லிட்டு வரணும் அவன் ஏன் புருஷன்னு. அப்புறம் கேர்ள்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம 4 பேருக்கு மட்டும் இது தெரிஞ்சால் போதும். பசங்கக்கிட்டலாம் சொல்ல வேணாம், அவங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்த மாமா பையனே என்கிட்ட சொன்னான், இது மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது, நீ அக்கா பொண்ணு அப்படி இப்படின்னு. இங்கே யாரையாவது கரெக்ட் பண்ணிட்டும் இருக்குது. ஓகே நம்ம 4 பேருக்கு மட்டும் போதும். சும்மா ஒரு பேர் வச்சு என்னை கூப்பிட்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே சரி சரி நீ நடத்து, சொல்லு என்ன நடந்தது? என்ன நடந்தது? 3 டைம் இல்லை 4 டைம் என் உதட்ட நல்லா கடிச்சு இழுத்தான். என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியலை. இதில் வேற நான் நேற்று க்ரீன் சிக்னல் கொடுத்து ஆரம்பிச்சிட்டேனா, இதுக்கப்புறம் நிற்காதான். ஆமாம் உன்னை யார் ஆரம்பிக்க சொன்னது? பசங்களாம் அப்படி தான், என் பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படி தான். முதல்ல என்ன தான் கொடுக்க சொன்னான், கொடுத்ததுக்கப்புறம் அவன் கொடுத்துட்டே இருக்கான், இன்ன வரையும் ஸ்டாப் பண்ணல. ஐயோ இப்போ நான் என்னடி பண்ணுறது? இதுக்கே என் உதடெல்லாம் வலிக்குது பாரு அப்படின்னு மிரர் எடுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ கிளாஸில் யாருமே இல்லை, கரெக்டாக ஒரு டீச்சர், உள்ளே போய் உட்கார்றி, ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காரு, புரியுதா? சரிங்க. யாருடி அந்த பொண்ணு, அழகா இருக்கா? அது ஜங்குக் சாருடி, ஹீ இஸ் பேக். 1 இயர்க்கு முன்னாடி போனார்ல, இப்போதுக்கிட்டே திரும்பி வந்தார். இடையில அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன்.
ஐயோ, இவர் சரியான ஸ்ட்ரிக்ட் ஆச்சே. இன்னைக்கு வேற என் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ என்ன பண்ணுறது? ஒயன், உன் பேப்பர் மட்டும் இல்லடி, எங்கள் பேப்பர் கூட, நம்ம கிளாஸில் உள்ள எல்லா பேப்பரும். எனக்கு பயமாக இருக்குது. என் மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. ஃபஸ்ட்டு உன் மாமாவே எப்படின்னு தெரியலையே, ரொம்ப ஸ்ட்ரிக்டா. ஹலோ கேர்ள்ஸ். ஜங்குக் சார், எப்போ சார் வந்தீங்க? ஆர் யூ ஓகே? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது அங்கே உட்கார வச்சுருப்பான்ல ஒரு பொண்ணு, அதை அப்படியே திரும்பி பார்த்து ஒயனை முறைக்குது. இந்த பொண்ணு இதுக்கு என்ன மறைக்குது? ஹாய். என்னை எதுக்கு இங்கே உட்கார வச்சுருக்காரு இவர்? கேர்ள்ஸ், எந்திரிச்சு நின்று விஷ் பண்ணும் கூட உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப நாள் ஆனனால மறந்துட்டீங்களா? எல்லோரும் எந்திரிங்கடி. சாரி சார். ஆரோஹி, உனக்கு தனியாக சொல்லணுமா? சாரி சார். இங்கே பாருங்க, இவ புதுசாக ஜாயின் ஆகிருக்கா. இவளை புள்ளி பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஷீ இஸ் ரியலி குட் ஸ்டூடெண்ட். அண்டு ஆரோஹி, நீ அந்த ஒயின் கூட பின்னாடி ஒருத்தி இருக்கா பாரு, அவ கூட மட்டும் உட்காரக்கூடாது, பேசவும் கூடாது, நான் பார்க்கக்கூடாது, புரியுதா? ஏன் ஏன் சார் என்னை மட்டும் குறிப்பாக சொல்கிறீங்க? ஏன்னா உன் மார்க் அப்படி, உன் லட்சணம் அப்படி. இன்றைக்கி உன் மார்க் பேப்பர்ஸ்லாம் நான் பார்க்குறேன், ரிவ்யூ பண்ணிட்டு நீ எவ்வளோ முன்னேறி இருக்கன்னு நான் சொல்கிறேன். ஐயோ ஆரோஹி. சார், நீ என்ன பண்ணுற? பக்கத்தில் ஹீரா, தோ அந்த பொண்ணு, அவள் பக்கத்தில் உட்காந்துக்கோ. வயன், நீ ஹீரா பக்கத்துலலாம் உட்கார வேணாம். உன் ஃப்ரெண்ட்ஷிப் மண்ணாங்கட்டிலாம் வெளியில் போய் வச்சுக்கோ. ஹீரா பக்கத்தில் ஆரோஹி தான் உட்கார்றா, புரியுதா? சரி, ஓகே. ஆரோஹி வந்து உட்காருங்க. ஜங்குக் சார். சார், என்ன உங்கள் பீரியட் எப்போ? லாஸ்ட் பீரியட் தான், அப்போ தான் நான் வருவேன். அது வரையும் என்னென்னமோ டீச்சர்ஸ் வந்து நடத்திட்டு போவாங்கள்ல, அவங்ககிட்டலாம் கேட்பேன் ஆரோஹி எப்படி படிக்கிறான். அதை பார்த்துட்டு லாஸ்ட் பீரியட் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியம் அப்படியே உட்காந்துடுறா. ஸோ ஜங்குக்கு அப்படியே வெளியில் ஃபாஸ்ட்டாக போயிடுறான். அவள் போனதுமே அப்படியே ஒயன் ஜம்ப் பண்ணி வந்து ஆரோக்கிய பக்கத்தில் உட்காந்துட்டு, ஹே நீ ஏன் என்னை முறைக்கிற? ஒரு வேளை காட் இட், நான் ஜங்குக்கை பார்த்தேன்னு தப்பாக நினச்சிட்டியா? ஹீ இஸ் நாட் மை டைப், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. ஓஹோ இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கல. அதெல்லாம் பச்சையாக தெரிஞ்சுது. நீ எப்படி பொசசிவ் ஆஃபியோ சேம் நானும் அதே மாதிரி தான் பொசசிவ் ஆவேன் என் மாமா மேலே. மாமா? அதை விடுங்க, அவர் இன்றைக்கி வருவார். நம்ம கிளாஸில் தான் பயாலஜிக்கல் டீச்சர். நான் காட்டுறேன், இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இது யார் உங்களுக்கு? ஜங்குக். ஐயோ, ஹஸ்பண்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்னோட அத்தை பையன். அரே வா. ஹீரா, இங்கே பாரு, எனக்கும் ஆரோக்கியக்கும் எவ்வளோ செட் ஆகுதுன்னு. அவளுக்கும் உங்கள் மாமா பையன் தான் டீச்சர், எனக்கு மாமா முறையில் இருக்கிறவங்க டீச்சர். ஐயா சி, உன்னை டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்கான் அந்த ஜங்குக். அவனை போய் இங்கே பாருங்க, அவன்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு ஆரோக்கியம் சொன்னதுமே எல்லோரும் அப்படியே சைலண்ட்டாகி முடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே வந்தால் ரெஸ்ட் ரூமில் தயாங் அப்படியே வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கும் அப்படியே ஒரு வருஷம் வரல, அதுக்குள்ளே வாலில் கப்பலாக கிறுகி வச்சுருக்கானுங்களா, இன்றைக்கி பரம் எடுத்து அடிக்கிற அடியில் இருக்குடவங்க எல்லாருக்கும் அப்படின்னு புலம்பிகிட்டே ஜங்குக்கு வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கான். எவனோ நம்ம பையன் நம்ம பாஸை பேசுகிற மாதிரி இருக்கே. ஏ பாஸ், நீங்கள் எந்த ஸ்கூலில் தான் டீச்சராக இருக்கீங்களா? உங்கள் பேர்? ஜங்குக். ஓ, நான் தயாங். தமிழா நீங்கள்? ஆமாம். நீங்களும் தமிழா? ஹே, நல்ல வேலை. இந்த ஸ்கூலில் எவனை பார்த்தாலும் கடுப்பாக இருக்கே, நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்களான்னு நினச்சி பயந்து போயிட்டேன். நான் தயாங், கிம் தயாங். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்மளுக்கு எந்த ஊர்? நான் கோயம்புத்தூர். ஓ,
நான் சென்னை. வந்திருக்கீங்களா? ஆ, சென்னை பாஸ். நான் வந்திருக்கேன். ஒரு டைம் ட்ரைனிங் போட்டாங்களா, அப்போ வந்திருக்கேன். ஓ சரி, அப்போ இனி நம்ம தான் இங்கே கேங்கு. 2 பேரும் கண்டிப்பாக பேசிக்கலாம். கண்டிப்பாக பாஸ் அப்படின்னு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாள் பேசின மாதிரி 2 பேரும் அட்டாச் ஆகிக்கிறாங்க. இதோடு நான் இந்த எஃப்எஃப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.